டெக்ஸன் சிஎன்சி ஸ்பெஷல் டூல்ஸ் நேமில் ஸ்டார்ட் பண்ணோம். இதனுடைய முக்கியமானது என்னென்னா, இது வந்து கஸ்டமைஸ் டூல்ஸ் எல்லாமே. ஓகே. அதாவது கஸ்டமர் டிமாண்ட்கோசரம் நம்ம வந்து அது கிரியேட் பண்ணி நம்ம ஸ்பெஷல்ஸாக பண்ணித்தரோம். அது வந்து கோயம்புத்தூரில் இதுக்கு வேற யாருமே கிடையாது இந்த மாதிரி ஸ்பெஷல்? இருக்கிறாங்க, 2-3 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபுல் மிஷினிங் எக்யூபைடோட வச்சுருக்கோம். ஓகே. இது எல்லாமே பிராண்டட் மிஷினு. ஓகே. எல்லா மிஷின்லையுமே யூஸ் பண்ணுற டூல்ஸு, ஓகே, கூலண்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜப்பான் மேக்கு, ஜெர்மன் மேக் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா குவாலிட்டியாக வரதுக்கோசரம். அதாவது அந்த ஓகே டூல்ஸோட அக்யூரசி வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு ஏன்னா நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது 100% அக்யூரசியோட தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி அதனால் நாங்கள் வந்து வெல் எக்யூபைடு பர்சன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெயின்டு பர்சன் தான். 100% குவாலிட்டி இருந்தால் தான் நாங்கள் சப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா அதை டெலிவரி பண்ண மாட்டோம். அந்த மாதிரி குவாலிட்டி இல்லை. இங்கேயே நாங்கள் 100% செக் பண்ணுறோம். ஓகே. 100% குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் டெலிவரி பண்ணுறோம். இல்லைன்னா நாங்கள் டெலிவரி பண்ணுறது இல்லை. சரி, இப்போ ரீப்ராசஸ் தான் பண்ணுறோம். ஓகே. இவ்வளோ ஒரு ரிஜெக்ஷன் தான். நம்ம சப்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிஜெக்ஷன் பண்ணிட்டு நியூ டூலாக தான் பண்ணுறோம். புதுசாக பண்ணி கொடுத்துருவோம். புதுசாக பண்ணி அது வந்து ஆல்டர்னேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் ரிஜெக்ஷனா ரிஜெக்ஷன் தான். ஓகே. எந்த டிராயிங் கொடுத்தாலும் அது வெளியில் எதுவும் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம். ஓகே. 100% கான்ஃபிடென்ஸில் இருக்கும். ஒரு கஸ்டமர் நம்ம டிராயிங் ஷேர் பண்ணாவே ஓகே அது 100% கான்ஃபிடென்ஸ். அது யாருக்குமே கொடுக்க மாட்டோம். அதே எங்களுடைய டிராயிங்கே ஒன்லி அந்த கஸ்டமருக்கு மட்டும் தான் கொடுப்போம். ஓகே. வேற யாருக்கும் காட்ட மாட்டோம். வேற யாரும் காம்படிட்டருக்குலாம் கொடுக்க முடியாது. கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் மெயின்டைன் பண்ணுறோம். சூப்பர். ரா மெட்டீரியல் இந்த மாதிரி பண்ணுறோம். இதில் இந்த மாதிரியான ரா மெட்டீரியல் தான் இது பண்ணுறோம். ஓகே. இது வந்து ஸ்பெஷல் டூல். இது ஸ்பெஷல். இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து கிரைண்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் நார்மலாக ரா மெட்டீரியல் இந்த மாதிரி வரும் சார். ஒரு பேசிக் ரா மெட்டீரியல் இதுதான் பேசிக் ரா மெட்டீரியல். ஓகே. இந்த ரா மெட்டீரியல் வந்து பாலிஷ் பண்ணி இது வந்து செமி ஃபினிஷிங், செமி ரஃபிங் பண்ணிடுவோம். ஓகே. பண்ணிட்டு 2-3 ப்ராசஸ்க்கு அப்புறம் ஃபினிஷிங் ப்ராசஸ் இதில் வரும் சார். ஓகே. இதுதான் ஃபினிஷிங் ப்ராசஸ். இது வந்து ஃபேஸ் க்ரூவிங். இது ஸ்பெஷல் ஃபேஸ் க்ரூவிங் சொல்லுவாங்க. ஓகே. ப்ரோக்ராமிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வந்துடும் சார் இதில். ஓகே. ஸோ இதில் ஒன்லி நம்ம இன்புட் கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறது தான். ஓகே. இந்த ஷேப் கொண்டு வந்துடும். எந்த மிஷின் சொன்னாலே போதும். மிஷினுக்கு மிஷின் அவங்களுடைய சொன்னாங்கன்னா காம்பனன்ட் டிராயிங் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். பண்ண முடியும். அதாவது மிஷின் வச்சிருக்கிற அத்தனை பேத்துக்குமே ஸ்பெஷல் டூல்ஸ் தேவைப்படும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய வெண்டார்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பம்ப் வெண்டார்ஸ் இருப்பாங்க, மோட்டர் வெண்டார் இருப்பாங்க, வெட் கிரைண்டரு, டெக்ஸ்டைலு, ஏரோஸ்பேஸு, வால் வெண்டாரு, ஜென்ரல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வெண்டாருக்கு அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் தான் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அவங்களுக்கு. பட் ரா மெட்டீரியல் டு செமி, இது வந்து செமி ரஃபிங் வரைக்கும் இந்த மிஷினில் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ரா மெட்டீரியல் தொடங்கி செமி ரஃபிங் வரைக்கும் இந்த டைப் வரைக்கும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். இது வந்து க்ரூவிங் டூல் சார். க்ரூவிங். இது க்ரூவிங் டூல். சிஎன்சி தான். இது எல்லாமே சிஎன்சி தான். கம்பெனி ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒரு பைப் கொடுத்துருங்க. இது எதுக்காக? இது வந்து ஏர் ஹோஸ் இந்த கம்ப்ரஸர் பார்த்துருப்பீங்க. ஆமாம். கம்ப்ரஸர்லேருந்து ஏர் இந்த மிஷினுக்கெல்லாம் எல்லா பக்கம் ஏர் வரும் சார். ஓகே. இதுலேருந்து தான் வந்து இதுலேருந்து தான் வந்து எல்லா பக்கம் வரும். ஓகே. ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே நியூமேட்டிக் தான். ஓகே. ஸோ அதனால வந்து ஏர் வேணும். நியூமேட்டிக்னாலே ஏர் வேணும். இங்கே வந்து டிசைனிங் டீம் நம்ம உள்ளே வச்சிருக்கோமா? டிசைன் டீம் உள்ளே இருக்கு. உள்ளே இருக்கு. ஓகே. யாரும் வெளியில எதுவுமே இல்லை. ஒன்லி டிசைன் டீம் எல்லாமே உள்ளதா இருக்கு. கிரைண்டிங் வந்து இது அக்யூரசி. கிரைண்டிங்ல அக்யூரசி இருக்கு. கிரைண்டிங்ல அக்யூரசி இருக்கும். இது மேலே எல்லாமே. ஏன்னா இப்போ நம்ம சிஎன்சியில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த சென்ட்ராய்டு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கோசரம் இது அக்யூரசி. ஏன்னா 0.1 இருந்தாலே யூஸ் ஆகும். ஓகே. இது வந்தீங்கன்னா ஒரு 5 மைக்ரானுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே. இது ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷான் பி விலாக்ஸ். நான் இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற டெக்ஸன் சிஎன்சி, அதுவும் ஸ்பெஷல் டூல்ஸ் அண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷல்னாலே வந்து இன்ஜினியரிங் டூல்ஸ் தான். அதுலேயும் இந்த ஸ்பெஷல் டூல் மேனுஃபேக்சரிங்கில் கோயம்புத்தூர் மாதிரி சவுத் இந்தியாவில் வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டே கிடையாது. அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் ஸ்பெஷல். இந்த கம்பெனி டெக்ஸன் வந்து ஒரு நியூ பார்ன் பேபி. இவங்க எவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது இவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக நம்ம ஷூட் பண்ண கூப்பிட்ருக்காங்கிறது டீட்டெயிலாக மோகன் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
மோகன் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? நல்லா இருக்கேன். புது கம்பெனி, அதாவது டெக்ஸன் சிஎன்சி ஸ்பெஷல் டூல்ஸ். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மோகன் சார் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வருஷமா இந்த மாதிரியான டூல்ஸில் இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ இது நாங்கள் வந்து ஒரு 20 இயர்ஸாக இந்த ஃபீல்டு இருக்கிறோம். அதாவது இந்த டூல்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ட்ரேடிங்கில் வந்து நான் 20 இயர்ஸாக இது ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன பிராண்டில் இருக்குது? ஆல்ஸ்டன் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி நேமில் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்கள் பிராண்ட் தான்? எங்களோட இல்லை, எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பிராண்டு. சூப்பர். ஓகே. அது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் பிராண்டு. கோயம்புத்தூரில் இன் அண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 200+ கஸ்டமர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். 20 இயர்ஸா? சூப்பர். ஸோ திருச்சி பண்ணுறோம், கேரளா பண்ணுறோம், கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா ஏரியாவும் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் எல்லாமே குவாலிஃபையான கட்டிங் டூல்ஸ் தான் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ இது அடுத்தபடியாக என்ன பண்ண நினைக்கிறேன்னா, நாங்கள் ஏன் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கோசரம் ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணோம். டெக்ஸன் சிஎன்சிங்கிற பேரில் வந்து டெக்ஸன் சிஎன்சி ஸ்பெஷல் டூல்ஸ் நேமில் ஸ்டார்ட் பண்ணோம். இதனுடைய முக்கியமானது என்னென்னா, இது வந்து கஸ்டமைஸ் டூல்ஸ் எல்லாமே. ஓகே. அதாவது கஸ்டமர் டிமாண்ட்கோசரம் நம்ம வந்து அது கிரியேட் பண்ணி நம்ம ஸ்பெஷல்ஸாக பண்ணித்தரோம். அது வந்து கோயம்புத்தூரில் இதுக்கு வேற யாருமே கிடையாது இந்த மாதிரி ஸ்பெஷல்? இருக்கிறாங்க, 2-3 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபுல் மிஷினிங் எக்யூபைடோட வச்சுருக்கிறோம். ஓகே. இது எல்லாமே பிராண்டட் மிஷினு. ஓகே. அதுவும் இல்லாமல் கட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணுற எல்லா டூல்ஸுமே வந்து ஒரு பெல் ஜெர்மன் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறோம். எல்லா மிஷின்லையுமே யூஸ் பண்ணுற டூல்ஸு, ஓகே, கூலண்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜப்பான் மேக்கு, ஜெர்மன் மேக் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா குவாலிட்டியாக வரதுக்கோசரம். அதாவது அக்யூரசி. ஓகே. டூல்ஸோட அக்யூரசி வந்து அவ்வளோ ஷார்ப்பாக அக்யூரசி வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னு. ஏன்னா நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது 100% அக்யூரசியோட தான் கொடுக்கணும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி அதனால் நாங்கள் வந்து வெல் எக்யூபைடு பர்சன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரெயின்டு பர்சன் தான். எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ஜப்பான் குவாலிட்டி தான் எல்லாமே. ஸோ அது வந்து நம்ம கோயம்புத்தூர்லேயே எல்லா கஸ்டமருக்கு நம்ம சப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கோசரம் கஸ்டமைஸ் தான் பண்ணி தரேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்பெஷல் டூல் பண்ணி இருந்தீங்க? இது வரைக்கும் நாங்கள் வந்து வெளியில் வாங்கிட்டு தான் இருந்தோம். ஓகே. கோயம்புத்தூர், சென்னை, பூனா, ஓகே, மும்பை அந்த ஏரியாவிலேருந்து, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். அப்போ டிலே ரொம்ப இருக்கும்? டிலேவும் இருக்கும். பட் அவங்கள எல்லாத்துக்கும் அவங்கள நம்ம டிமாண்ட் பண்ணுற மாதிரி, ஓகே, அவங்கள நம்பியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணோம், சரி நம்ம ஏன் ஓனாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? கோயம்புத்தூர்ல இவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருக்கும்போது நம்ம ஏன் அதை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஒரு 75% தொழில் கோயம்புத்தூர்னால இன்ஜினியரிங் தான். அதுலேயும் மோட்டரு வேற பம்ப்ஸ் இது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். இந்த நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிற இந்த ஸ்பெஷல் டூல்ஸோட இந்த ஃபேக்ட்ரினால எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால டெலிவரி கொடுக்க முடியும்? நாங்கள் மேக்ஸிமம் வந்து 2 வீக்ஸ் டெலிவரி பண்ணலாம் சார். 2 வீக்ஸ்? அதாவது இவ்வளோ எக்யூப்மெண்ட்டு, இவ்வளோ மிஷினரி, இவ்வளோ நல்ல எக்யூப் பண்ண ஆள் வச்சு கூட 2 வீக்ஸ் ஆகும். அப்போ ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரேட் பண்ண வந்தால் 4 to 5 வீக்ஸ் ஆகும். 5 வீக்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஒவ்வொரு டைமில் 5 to 6 வீக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ அந்த மாதிரி அப்போ நம்ம வந்து த்ரெஸ்ட்டாக ஒரு நம்மளோட கஸ்டமருக்கு வந்து நம்பிக்கையாக சொல்ல முடியாது, 4 வாரத்தில் வந்துருன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இருந்தால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம், 2 வீக்ஸில் எங்களால் வந்து டெலிவரி பண்ண முடியும், குட் குவாலிட்டியோட நம்மளால் டெலிவரி பண்ணுற முடியும், நம்ம கான்ஃபிடென்ட்டோட சொல்லலாம். ஓகே. இது எதனால இவ்வளோ டிலே? 2 வீக்ஸ் டிலேக்கான ப்ராசஸிங் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸிங் இப்போ ரா மெட்டீரியல் வந்து நாங்கள் எல்லாமே வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அது திருப்பி வந்து ஹார்டன் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதில் லேத்தில் கிரைண்ட் பண்ணுறோம், லேத்தில் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் கிரைண்டிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மிஷின் சிஎன்சி மிஷினில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபைனல் சைஸ் கிரைண்டிங்கு. ஸோ அப்புறம் பிளாக்னிங் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் குவாலிட்டி 100% குவாலிட்டி இருந்தால் தான் நாங்கள் சப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா அதை டெலிவரி பண்ண மாட்டோம். அந்த மாதிரி குவாலிட்டியில் இங்கேயே நாங்கள் 100% செக் பண்ணுறோம். ஓகே. 100% குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் டெலிவரி பண்ணுறோம், இல்லைன்னா நாங்கள் டெலிவரி பண்ணுறதில்ல. சரி, இப்போ ரீப்ராசஸ் தான் பண்ணுறோம். ஓகே. இவ்வளோ ஒரு ரிஜெக்ஷன் தான். நம்ம சப்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு நியூ டூலாக தான் பண்ணுறோம். புதுசாக பண்ணி கொடுத்துருவோம். புதுசாக பண்ணி அது வந்து ஆல்டர்னேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் ரிஜெக்ஷனா ரிஜெக்ஷன் தான். ஓகே. ஸோ திருப்பி அது நம்ம மறுபடியும் ரா மெட்டீரியல் ஆரம்பிச்சு, அதனால தான் இந்த 2 வீக்ஸ் டைம் கேட்கும். ஓகே. அதாவது ஒரு வாரத்திலே முடிஞ்சாலும் நம்ம வந்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். பட் அது இன்கேஸ் ஏதோ ப்ராப்ளம்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம ஒர்க் பண்ணி ஃபுல்லுமே பண்ணணும். ஓகே. இந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நாட் ஒன்லி கோயம்புத்தூர், தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை கேரளா இருக்கலாம், கர்நாடகா, ஆந்திரா. ஏன்னா இந்த சவுத் இந்தியாவில் நீங்கள் நிறைய இடத்துக்கு சப்ளை பண்ணுறதுனால கேட்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை என்ன? நீங்கள் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ண முடியும்? இப்போ வந்து இந்த ஸ்பெஷல் டூல் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ண முடியும்? ஸ்பெஷல் ஏற்கனவே இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஏரியா மட்டும் தான் எங்களால் சப்ளை பண்ண முடியும். யூ ஆர் டிபெண்டிங் ஆன் ஒன் பிராண்ட். ஓகே. இப்போ வந்து அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவே நம்ம சப்ளை பண்ணலாம். எங்கே வேணால் பண்ணிக்கலாம். எங்கே வேணால் பண்ணலாம். வேர்ல்டு வைஸே நம்ம பண்ண முடியும். இந்தியா கான்செப்ட் மாதிரி நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா கவர்மெண்ட் கஸ்டமர் கூட நம்ம சப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே. அது கூட நம்ம பண்ணிக்க முடியும். ஓகே. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு? இது வந்து கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்ட் இருக்கிறங்காட்டி பம்ப் மேனுஃபேக்சரிங், ஓகே, வெட் கிரைண்டர் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க, ஓகே, வால்வ் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, ஸோ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜெனரல் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே, மிஷின் மேனுஃபேக்சரர். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ளையரும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் அரௌண்ட் வெளியில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ் அதிகம். அங்கே கூட நம்ம சப்ளை பண்ணலாம்.
சூப்பர். ஏரோஸ்பேஸ் பண்றவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு நம்ம சப்ளை பண்ணுவோம். ஓகே, ஏரோஸ்பேஸ் பண்றவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் தேவைப்படும். நம்ம தேவைப்படும். ஓ, இந்த டூல் ஸ்பெஷல் டூல் தேவைப்படும். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு சப்ளை. ஒரு டூல்ஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக வேணுங்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு சீக்ரெட்டான விஷயம் இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு பயங்கர அது வந்து 100% இங்கிருந்து எந்த டிராயிங் கொடுத்தாலுமோ அது வெளியில் எதுவும் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம். ஓகே, 100% கான்ஃபிடென்ஸில் இருக்கும். ஒரு கஸ்டமர் நம்ம டிராயிங் ஷேர் பண்ணாவே ஓகே, அது 100% கான்ஃபிடென்ஸ். அது அது யாருக்குமே கொடுக்க மாட்டோம். அதே எங்களுடைய டிராயிங்கே ஒன்லி அந்த கஸ்டமருக்கு மட்டும் தான் கொடுப்போம். ஓகே, வேற யாருக்கும் காட்ட மாட்டோம். வேற யாரும் காம்படிட்டருக்குலாம் கொடுக்க முடியாது. கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறோம். சூப்பர். மோகன் சார் சொல்கிற மாதிரி 20 வருஷத்தோட அவரோட அனுபவத்தை, ட்ரேடிங்கில் இருந்த அனுபவத்தை மேனுஃபேக்சரிங்கில் வந்திருக்காரு. அந்த மேனுஃபேக்சரிங் எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறாரு, எந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணுறாரு, எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் வச்சுருக்கிறாரு, எஃபிஷியன்ஸான மேன் பவர் வச்சுருக்காராங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மோகன் சார், டெக்ஸன் சிஎன்சி ஸ்பெஷல் டூல்ஸ் இது என்ன ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்? இது 10,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சார். ஓகே, ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஆரம்பிச்சு 6 months ஆச்சு சார். ஓகே, 6 months 2025 லாஸ்ட் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர். இது என்ன மிஷின்? பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இது PFW சார். இது வந்து ஜெர்மன் இந்தியன் கொலாபரேஷனில் ஆன மிஷின். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நார்மலாக 3 axis வரும். நாங்கள் வாங்கிக்கிறது 5 axis. இது வந்து BFW. ஆமாம் சார். ஓகே. இது வந்து 5th axis-ஓட இருக்குது சார். எங்களுடைய இது என்னென்னா இது 5th axis. டூலிங்ஸ் பர்சனில் மேக்ஸிமம் எல்லாருமே 3 axis தான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நாங்கள் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராசஸ் ஈஸி ஆகட்டும், ஓகே, ஒரு சில ப்ராசஸ் வெளியில் கொடுக்க வேண்டாம், அந்த மாதிரிக்கோசரம் நாங்கள் என்ன PFW 5 axis வாங்கியிருக்கோம். 5 axis. இது வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு வேலையுமே வெளியே போக வேண்டியது, உள்ளேயே அது முடிச்சு. மேக்ஸிமம் எல்லாமே உள்ளே முடிச்சு. ஓகே. இது வந்து ஃபுல்லுமே வந்து கிரைண்டிங் தான்? இல்லை சார், எல்லாமே மெஷினிங் தான். மெஷினிங் தான். கிரைண்டிங்கில் ஒன்லி ஃபார் மெஷினிங். ஓகே. இது ஃபினிஷிங் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓ, இது லாஸ்ட் இதுதான்? இல்லை, அதுக்கப்புறம் கிரைண்டிங் ஒன்று இருக்குது சார். ஓகே. அது தேவைப்பட்டால் அந்த கிரைண்டிங்கில் வருவோம். இந்த ரா மெட்டீரியல் இந்த மாதிரி பண்ணுறோம். இதில் ஓ, இந்த மாதிரியான ரா மெட்டீரியல் தான் இது பண்ணுறோம். ஓகே. இது வந்து ஸ்பெஷல் டூல். இது ஸ்பெஷல். இது வந்து ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து கிரைண்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் நார்மலாக ரா மெட்டீரியல் இந்த மாதிரி வரும் சார். ஓ, பேசிக் ரா மெட்டீரியல் இதுதான் பேசிக் ரா மெட்டீரியல். ஓகே. இந்த ரா மெட்டீரியல் வந்து பாலிஷ் பண்ணி இது வந்து செமி ரஃபிங் பண்ணிடுவோம். ஓகே. பண்ணிட்டு 2-3 ப்ராசஸ்க்கு அப்புறம் ஃபினிஷிங் ப்ராசஸ் இதில் வரும் சார். ஓகே. இதுதான் ஃபினிஷிங் ப்ராசஸ். இது வந்து ஃபேஸ் க்ரூவிங். இது ஸ்பெஷல் ஃபேஸ் க்ரூவிங் சொல்லுவாங்க. ஓகே. பட் இது வந்து நம்ம வந்து இது ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ல வராது. ஓகே. ஓகே. இது வந்து ஸ்பெஷல் தான் பண்ண முடியும். ஓ, அதுக்கு தான் இந்த மிஷின் வாங்கியது. இந்த மிஷின் வந்து ஜெர்மன், அதாவது ஜெர்மன் கொலாபரேஷன் BFW. கேட்கறக்கே இதா இருக்கு. இது என்ன பண்ணும்? இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் சார். ஆமாங்க சார். இந்த ஆப்ரேஷன். ஓகே. ஸோ இந்த ஆப்ரேஷன். ஓகே. இது எல்லாமே இந்த ஸ்மூத்னிங் இது எல்லாமே இந்த டிசைன் வந்து அக்யூரேட்டா இதுதான் வேணும்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டிசைனிங் வந்துருச்சுன்னா டிசைன் வந்துடும். நாங்கள் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். ஓகே. ப்ரோக்ராம் வந்து அங்கே வந்து நாங்கள் ZW CAD ஒன்று யூஸ் பண்ணுறோம். ZW டிராயிங்க்கு ZW CAD ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகே. ப்ரோக்ராமிங்க்கு மாஸ்டர் கேம் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதில் ப்ரோக்ராமிங்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வந்துடும் சார் இதில். ஓகே. ஸோ இதில் ஒன்லி நம்ம இன்புட் கொடுத்து ஆப்ரேட் பண்ணுறது தான். ஓகே. அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆப்ரேட்டிங். ஓகே. அந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் இருக்கிற ஒரு சிலிண்டரை வச்சு கொடுத்தா அந்த ஷேப் இந்த ஷேப் கொண்டாந்துரும். இதுவுமே செமி ஃபினிஷ்டு தான். இது வந்து ஆமாம், இது ஃபினிஷ்டு சார். ஃபினிஷ்டு. இதுக்கப்புறம் தான் பாலிஷ் போகும். ஆமாம், இதுக்கப்புறம் கிரைண்டிங் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கோட்டிங் இருக்கு. ஓகே. இது எல்லாமே நம்ம இன்னோசல் தான் வச்சிருக்கோம். எல்லாமே இன்னோசல் தான். இங்க இருந்து டைரக்டா ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணி கொரியர் போயிடும். இந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ற டூல் சார்? இது வந்து ஸ்பெஷல் ஃபேஸ் க்ரூவிங் சொல்லுவாங்க சார். ஃபேஸ் க்ரூவிங். ஃபேஸ் க்ரூவிங் அப்ளிகேஷனுக்கு வர யூஸ் பண்ற டூல்ஸ். என்ன கம்பெனி, என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரி? இது வந்து வால்வ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்றாங்க. ஓகே. பம்ப் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. ஓகே. ஓகே. அப்போ கோயம்புத்தூர் அவங்களுடைய சைக்கிள் டைம் இது அவங்களுடைய சைக்கிள் டைம் குறைக்கிறதுக்கோசரம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டூல்ஸ் போனால் அவங்களுடைய சைக்கிள் டைம் குறையும். ஸ்டாண்டர்ட் போனால் அவங்களுடைய சைக்கிள் டைம் அதிகமாகும். ஓகே. ப்ரொடக்ஷன் வந்து 100 ஆகுதுன்னா இது வச்சு 150 ஆகும். அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்கும். ரெண்டாவது அதனுடைய இது மாதிரி எக்யூபைடாக இருக்கும் எல்லாமே. ஓகே. ஓகே. அதனால தான் ஸ்பெஷல் டூல் சொல்கிறோம். இது இல்லாமல் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணால் ஒரு 3 டூல் யூஸ் பண்ணணும். ஒரே விஷயத்துக்கு 3 டூல் யூஸ் பண்ணணும். பட் இந்த ஒரு டூலே 3 விஷயத்துக்கு பண்ணிரும். அதுதான் இந்த ஸ்பெஷல் டூல்ஸ் உடைய வேலை. ஓகே. ஒரு கை இருக்கிற ரோபோ இருக்குன்னா அந்த ரோபோ வந்து ஒவ்வொரு தடவையும் போய் ஒவ்வொரு டூலை மாத்திட்டு இருக்க வேண்டாம். ஒரே டூல் 3 வேலையுமே முடிச்சு 3 வேலை. அதுதான் ஸ்பெஷல் வேலை. ஓகே. இந்த ஒரு டூலுக்கு நிறைய பக்கம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 6-7 டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அது மினிமைஸ் பண்ணி ஒரு டூல்லையே வேலையை முடிச்சிடும். இதுதான் அந்த ஸ்பெஷல் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 டூல் ஆப்ரேஷன்ஸை சைக்கிள் டைம் குறைச்சி இது ஒரே டூலில் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிருக்கோம்.
பிளாக்னிங் கோங்ஸ், இது பிளாக்னிங். பிளாக்னிங் அது நம்ம ஃபைனல் ஃபுல்லா இது மட்டும் வெளியில பண்றோம். பிளாக்னிங் மட்டும் வெளியில பண்றோம். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்றது சார்? இது வந்து வால்வு காம்பனன்ட்க்கு யூஸ் பண்றாங்க. பம்ப் அண்ட் வால்வு காம்பனன்ட். வால்வு காம்பனன்ட்க்கு யூஸ். பெரும்பாலும் கோயம்புத்தூர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து பம்ப் மேனுஃபேக்சரிங். அவங்களுக்கு வந்து இந்த டூல்ஸ் இல்லாம இனி அடுத்து நகர முடியாது. ஆமா, இது ஸ்பெஷல் டூல்ஸ். இது என்ன மாதிரியான மிஷினுக்கு யூஸ் பண்றது? இது மாதிரி பிஎஃப்டபிள்யூ மாதிரி மிஷினுக்கு நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு சார். அந்த மாதிரி எல்லா சிஎன்சி மிஷினுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, டர்னிங் சென்டர், விஎம்சி அண்ட் ஹெச்எம்சி, ஓகே, எல்லாத்துக்குமே எல்லா டைப் ஆஃப் டூல், எல்லா டைப் ஆஃப் சிஎன்சி மிஷினுக்குமே இந்த டைப் நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில என்னென்ன டைப் ஆஃப் மிஷின் இருக்குன்னு சொன்னாலே தெரிஞ்சுக்குவீங்களா, இல்ல அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது? இல்ல, சொன்னாவே தெரியும் சார். அதுக்கு முன்னாடி நான் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ஃபீல்ட்லயே இருக்கு. இதை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியல? இல்ல, இது தவிர தெரியும். பட் அப்ப எந்த மிஷின் சொன்னாலே போதும், மிஷினுக்கு என்ன மிஷின் அவங்களுடைய சொன்னாங்கன்னா காம்பனன்ட் டிராயிங் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க டிசைன் பண்ணி கொடுத்துருவோம், பண்ண முடியும். உங்களுக்கு அது தெரியும். இந்த மிஷினுக்கு இந்த டூல் வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆகாதுங்கிற விஷயம் தெரியும். சூப்பர் சார். இந்த மாதிரி டூல்ஸ் எத்தனை டூல்ஸ் ஒரு கம்பெனிக்கு தேவைப்படும்? மினிமம் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னா ஒரு 2-3 2 or 3 மிஷின்ஸ் வச்சிருக்கா மினிமம் ஒரு 5 நம்பர்ஸ் தேவைப்படும். 5 நம்பர்ஸ் வரும். ஏன்னா எனி சின்ன மிஸ்டேக்ஸ்னாலும் மாத்திட்டே இதெல்லாம் வந்து இது வந்து உடைஞ்சனாலும் இது வந்து ரீயூசபிள் தான் சார். ஓ, இது வந்து ரீயூசபிள். காப்பர் மட்டும் ரீயூசபிள். அது வந்து கார்பைடு சொல்லுவாங்க. காப்பர் கிடையாது, கார்பைடு. ஓகே, சோ இது மட்டும் ரீயூசபிள். ஓ, இத மட்டும் கழட்டிட்டு மாத்திக்கலாம். இதுதான் வந்து கட் பண்ற அந்த இது கட் பண்றது. ஆல்மோஸ்ட் நம்ம கண்ணாடி கட் பண்ற டைமண்ட் மாதிரி வச்சுக்கலாமா? பாருங்கப்பா, இது ஆக்சுவலா யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் டீட்டெயிலா பாத்துக்கீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட். இண்டஸ்ட்ரி இதை பத்தி படிக்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலே இது வந்து ரொம்ப முக்கியம், இந்த டூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது. சார், இண்டஸ்ட்ரியில இப்போ எப்படி இருக்கு சார்? எந்த மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்க? யாருக்கெல்லாம் நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு? நாங்க மிஷின் எல்லாம் யாரெல்லாம் சிஎன்சி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே இது கம்பல்சரி. இந்த மாதிரி டூல்ஸ் கம்பல்சரி தேவைப்படுது சார். ஓகே, அதாவது மிஷின் வச்சிருக்கிற அத்தனை பேத்துக்குமே ஸ்பெஷல் டூல்ஸ் தேவைப்படும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய வெண்டார்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பம்ப் வெண்டார்ஸ் இருப்பாங்க, மோட்டர் வெண்டார் இருப்பாங்க, வெட் கிரைண்டரு, டெக்ஸ்டைலு, ஏரோஸ்பேஸு, வால் வெண்டாரு, ஜென்ரல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வெண்டாருக்கு அவங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாம் தான் நாங்கள் சப்ளை பண்றோம் அவங்களுக்கு. சூப்பர் சார். இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னா அடுத்த ப்ராசஸ் என்னவா இருக்கும்? இது முடிஞ்சு இது ஃபினிஷிங் சார். இது ஃபினிஷிங், அதுக்கப்புறம் குவாலிட்டி சார். குவாலிட்டி. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த ரா மெட்டீரியல் நம்ம கொடுத்துறோம். இது வந்து ரா மெட்டீரியல் வந்து இது இல்ல சார். ரா மெட்டீரியல் வேற மிஷின்ல யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் யூஸ் பண்றது வேற மிஷின். அது என்ன மிஷின் பார்க்கலாம்? அந்த மிஷின் இதுதான் வந்து ரா மெட்டீரியல வந்து கிரைண்ட் பண்ற மிஷின். இது வந்து ரஃப் மில்லிங் சொல்லுவாங்க. இது வந்து ஜப்பான் மேக் மிஷின். ஓகே, இது வந்து ரஃப் மில்லிங். ஓகே, இதுக்குள்ள வச்சு தான், அதாவது அந்த பார் வருது. இது வந்து இது வந்து ஸ்கொயர் பார்லாம் வந்து ரஃப் மில்லிங். ஸ்கொயர் பார் சிலிண்டரா மாத்துறது இங்கதான்? இல்ல ஸ்கொயர் பார அதனுடைய டைமென்ஷன் கேஸ்ல பண்றதா இதனுடைய வேலை. சிலிண்டரிக்கல் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து ஸ்கொயர் பார வந்து ஸ்கொயரா தான் பண்ண முடியும். ஓகே, பட் ரா மெட்டீரியல் டு செமி, இது வந்து செமி ரஃபிங் வரைக்கும் இந்த மிஷின்ல யூஸ் பண்றோம். ஓகே, ரா மெட்டீரியல் தொடங்கி செமி ரஃபிங் வரைக்கும் இந்த டைப் வரைக்கும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். சூப்பர் சார். இது வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? இது டிபெண்ட் அப்பான் அப்ளிகேஷன் பொறுத்து தான். அப்ளிகேஷன் பொறுத்தளவு இது சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் டைம் ஆகும். இது மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா ரஃபிங் பண்ணிடலாம். செமி ஆட்டோமேட்டிக்கா? இது ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஓகே, பட் ஆனா இதுக்கு வந்து நம்ம அக்யூரசி லெவல் தேவைப்படாது. இது வந்து ஒன்லி ஹெவி ரஃபிங் அப்ளிகேஷனுக்கு ஜாப்பனீஸ் மிஷின் யூஸ் பண்றதுக்கான காரணம் ரஃபிங் மிஷின்ல நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கும். ரஃபிங் மிஷின்ல இது நல்லா இருக்கும். ஓகே, சோ அதனால இது நாங்க சூஸ் பண்ணோம். டெப்த் கட் ஹெவியா போலாம். டெப்த் கட் சொல்லுவாங்க. டெப்த் ஆஃப் கட். இது டெப்த் ஆஃப் கட். இது நான் அதிகமா போலாம், யூஸ் பண்ணலாம். இது எவ்வளவு வரைக்கும் போலாம் அப்படினா? இது ஒரு 5 mm வரைக்கும் போலாம். 5 mm. டெப்த் ஆஃப் கட். இதுக்கு பேரு டெப்த் ஆஃப் கட். ஒரு 5 mm. அதாவது இந்த உள்ள போய் கட் பண்ணி எடுக்கிறது 5 mm 7 mm எவ்வளவு வேணா போய்க்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி மெட்டீரியல் கண்டிஷன் பொறுத்து. இதுவுமே வந்து அப்ளிகேஷன் டைம் டியூரேஷன் மாறும். அப்ளிகேஷன் டைம் டியூரேஷன் மாறும். பட் என்னதா ஒரு 1 hour to 1 or 2 hours இது முடிச்சிடலாம். ஒரு சின்ன அப்ளிகேஷன் போகுதுன்னா 2 hours முடிச்சிடலாம் மேக்ஸிமம். பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அப்ளிகேஷன் மாறிட்டே இருக்கு. சூப்பர் சார். அடுத்த ப்ராசஸ் என்ன பண்றோம்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம்பிளுக்கு இது டூல் காமிக்கிறேன். இதில் வர கவுண்டர் போரு, ட்ரில்லு, டேப்பு. ஓகே, டேப் மட்டும் இதில் யூஸ் பண்ணுறோம். இதில் ட்ரில் பண்ணுறோம். ட்ரில்லு, டேப், கவுண்டர் போரு, ட்ரில்லு, டேப்னா என்ன மாதிரி? டேப்னா த்ரெட் சொல்லுவாங்க. ஓகே, அந்த த்ரெட் போடுறது இது. த்ரெட்டுமே இதுக்குள்ள தான் இந்த மெஷின் தான் யூஸ் பண்ணி போறோம். ஓகே, இது பேர் வந்து இது என்ன? இது எதுக்கு? இது வந்து க்ரூவிங் டூல் சார். க்ரூவிங். இது க்ரூவிங் டூல். சிஎன்சி தான். இது எல்லாமே சிஎன்சி தான்.
ஓகே, இது வந்து ப்ராசஸ் வந்து இன்னும் நம்மளோட சிஎன்சிக்குள்ளே இதுக்குள்ளே போகல. இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் சிஎன்சி, இதுக்கு அப்புறம் சிஎன்சிக்கு போகும். ஓகே, இது என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோம் நம்ம? இது வந்து தாய்வான் இந்தியன் கொலாபரேஷனில் மேனுஃபேக்சரிங் பிராண்டு ஸ்கைடெக்ங்கிற பிராண்டு. இது தாய்வான் இந்தியன் கொலாபரேஷனில் பண்ணுறாங்க. ஓகே, இது அக்யூரேசிக்காக எடுக்கிறோமா இல்லை இந்த ரஃபிங்? இது ஒன்லி ஃபார் அக்யூரேசிக்காக தான் எடுக்கிறோம். அதாவது இந்த ப்ராடக்ட் அக்யூரேசிக்கான எடுக்கிறோம். ஓகே, இது வந்து 5 மைக்ரான் அக்யூரேசி. 5 மைக்ரான் இந்த மெஷின் யூஸ் பண்ணும்போது 5 மைக்ரான் வரைக்கும் அக்யூரேசி. ஓகே. இது வந்து கொலாபரேஷன்ல வந்த மிஷின். இந்த மிஷின் மட்டும் என்ன காஸ்ட்? 7 lakhs வரும். 7 lakhs வரைக்கும் வர மிஷின் அவ்வளோ அக்யூரேசியா இருக்குங்கிறத சொல்லியிருக்காரு ஷார்ப்பா. சார், இது முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன சார்? இதுக்கப்புறம் பிஎஃப்டபிள்யூ சார், கம்பெனி ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி ஒரு பைப் கொடுத்துருங்க. இது எதுக்காக? இது வந்து ஏர் ஹோஸ் இந்த கம்ப்ரஸர் பார்த்துருப்பீங்க. ஆமா, கம்ப்ரஸர்லேருந்து ஏர் இந்த மிஷினுக்கெல்லாம் எல்லா பக்கம் ஏர் வரும் சார். ஓகே, இதுலேருந்து தான் வந்து இதுலேருந்து வந்து எல்லா பக்கம் வரும். ஓகே, ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே நியூமேட்டிக் தான். ஓகே, ஸோ அதனால வந்து ஏர் வேணும். நியூமேட்டிக்னாலே ஏர் வேணும். இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே ஏர் தான். நியூமேட்டிக் ஏர் தான். சூப்பர். அது வந்து சக் பண்ணி எல்லா ஏரியாவுக்கும் கொண்டு வரதான் நியூமேட்டிக்கோட. அதனால தான் எல்லா பக்கம் அந்த பைப்லைன் கொடுத்து. சூப்பர். இது என்ன ப்ராசஸ்? இது என்ன பண்ண போறீங்க? இது வந்து ஒன்லி ஃபார் கிரைண்டிங் அப்ளிகேஷன். இம்பாக்ட் இது வந்து ராஜ்கோட் மிஷின் சார். இது ராஜ்கோட் இந்தியன் மேக் தான். மேட் இன் இந்தியா ராஜ்கோட். இது என்ன பண்ணும்? இது வந்து ஒன்லி ஃபார் கிரைண்டிங் அப்ளிகேஷன் மட்டும். ஓகே, கிரைண்டிங் வந்து இது அக்யூரசி. கிரைண்டிங்ல அக்யூரசி இருக்கு. இது மேல எல்லாமே. ஏன்னா இப்போ நம்ம சிஎன்சில யூஸ் பண்றப்ப பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த சென்ட்ராய்டு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கறதும் இது அக்யூரசி. ஏன்னா 0.1 இருந்தாலே யூஸ் ஆகும். ஓகே, இது வந்தீங்கன்னா ஒரு 5 மைக்ரானுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகே, இந்த மிஷினை வச்சு இது நம்ம கிரைண்ட் பண்றோம். ஓகே, இந்த கிரைண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மைக்ரானுக்குள்ள கொண்டு வந்துடும். இந்த அக்யூரசி கொண்டு வந்துடும். ஓகே, இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சிஎன்சிக்கே போறோம். இதுக்கப்புறம் வந்து சிஎன்சி. ஓகே, அதுதான் பிஎஃப்டபிள்யூ போகிறோம். இது வந்து இதனுடைய ப்ராசஸ் என்னன்னா, ஸோ பிஎஃப்டபிள்யூ ப்ராசஸ் என்னன்னா, இது வந்து பேக்கெட் எடுப்போம் இதில். ஓகே, ஸோ இது வந்து முடிச்சதுக்கப்புறம் பேக்கெட்டிங் எடுக்கிறதுக்கோசரம் பிஎஃப்டபிள்யூ மிஷின் இருக்கு. ஓகே, இது வந்து 5th ஆக்சிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இது ஈஸியாக ப்ராசஸ் முடிஞ்சு நம்ம முடிஞ்சிருவாங்க. ஓகே, இங்கே வந்து டிசைனிங் டீம் நம்ம உள்ளே வச்சிருக்கோமா? டிசைன் டீம் உள்ளே இருக்கு. ஓகே, யாரும் வெளியெல்லாம் எதுவுமே இல்லை. ஒன்லி டிசைன் டீம் எல்லாமே உள்ளதாக இருக்கு. மேக்ஸிமம் உள்ள தான் எல்லாமே பண்ணுறோம். சொன்ன மாதிரி ஒரு சில ஐட்டத்துக்கு தான் நம்ம வந்து வெளியே ஒரு சில ஹார்டன் பண்ணிட்டு இங்கே பண்ண முடியாது. ஹார்டன் பண்ணுறது அது மட்டும்தான் வெளியில் கொடுக்குறோம். ஓகே, ஹார்டன் அண்டு கோட்டிங், ஃபைனல் கோட்டிங் மட்டும்தான் வெளியில் கொடுக்குறோம். ஓகே, மற்றது எல்லாமே இன்னொரு தான் பண்ணுறோம். இதுவுமே வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரியான முக்கியமான ப்ராசஸ்ங்கிறதுனால அது எல்லாமே வந்து நம்பகத்தன்மையான கம்பெனி தான் கொடுக்குறோம். சூப்பர் சார், சூப்பர். அதை வந்து வெளியே போய் இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்மள்ட்ட டிசைன் நம்மள்ட்ட தான் இருக்குது. மற்ற எல்லாமே டிசைன் நம்ம 80% to 90% நம்மள்டே பண்ணிடலாம். எதுக்கு 2 ப்ராசஸ் வெளியில் போகுதுன்னா ஹார்டனிங். ஓகே, அது ஒரு லாங் ப்ராசஸ், பெரியது. ஸோ அதனால் வந்து அடுத்தது நாங்கள் டெவலப் ஆகி பண்ணும்போது அடுத்து ஹார்டனிங் நாங்களே போட்டுருவோம். சூப்பர், நாங்களே யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கு வெளியில் போகாமல் இங்கே யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஹார்டனிங் வெளியில் போகுது, ஃபைனல் கோட்டிங் வெளியில் போகுது. மற்ற எதுவுமே சொன்ன மாதிரி அவர் 100% சொன்னதில் வந்து அந்த 10% குறைஞ்சதுன்னு யாரும் கேட்காதீங்க. அவர் இருக்கிற நேச்சர் ஆஃப் இதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹார்டனிங் வெளியே போனால் தான் வந்து அவுட்புட் வருங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. இப்போ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க? இங்கே கிட்டத்தட்ட 7 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. 7 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. 7 பேர் ப்ரொடக்ஷனுக்கு, டிசைனு, ஸோ அக்கௌண்ட்ஸு, இதுக்கு எல்லாத்துக்குமே 7 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. 7 ஸ்டாஃப் இருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த ப்ரொடக்ஷன் இது போதுமானது. இது போதுமானது சார், இது போதுமானது. சூப்பர். ஸோ லேட்டராக நாங்கள் மிஷின் ஆட் பண்ணும்போது ஸோ அதுக்கப்புறம் மேன் பவர் ஆட் பண்ணுவோம். அதனால தான் நீங்கள் வந்து ஸ்பேஸ் வச்சுருக்கிறீங்க. பட் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் தான் இந்த இது எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் வேலையை நிறுத்திட்டு ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம். சிஎன்சி முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறமும் வந்து வேற ஏதாவது ப்ராசஸ் இருக்கா? இது எதுக்காக குடிக்குது? இது வந்து என்ன சார், நீங்கள் அங்கே ரஃப் மில்லிங் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்த்து ரஃப் மில்லிங். அது வந்து ஸ்கொயர் பிளாக்கை நம்ம ரஃப் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி சிலிண்டருக்கெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி சிலிண்டருக்கு ஆமாம் அங்கே வந்து ஸ்கொயர் தான் அங்கே பண்ண முடியும். ஆனால் சிலிண்டருக்கு தான் இதுதான் பேஸ். ஓகே, இது நீங்கள் இதுதான் ஆரம்ப காலத்துல இருந்து யூஸ் பண்றாங்க. கன்வென்ஷனல் லேத்துன்னு சொல்லுவாங்க. நீங்க லேத்துன்னு சொல்லுவாங்க. அந்த லேத் தான் இது. நீங்க பாக்குறது இந்த லேத் வந்து இது இந்தியன் பிராண்ட் தான். ராஜ்கோட் மேக் தான் இதுமே. இது ஆமா சார். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரா மெட்டீரியல் இருக்கும். இந்த மாதிரி ரா மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி செமி ரஃபிங்கா. ஓகே. செமி ரஃபிங்கா சிலிண்ட்ரிக்கல் காம்போனன்ட். அங்க பார்த்தது ஸ்கொயர். ஓகே. இது வந்து சிலிண்ட்ரிக்கல். சிலிண்டருக்கு இது மட்டும் தான். நீங்க அப்பவே சொன்னீங்க சிலிண்டருக்கு வேற அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அது. சார், ப்ரொடக்ஷனை தாண்டி நீங்க மார்க்கெட்டிங் நீங்க நிறைய போறீங்கன்னு சொன்னீங்க.
எந்தெந்த ஊர்களுக்கு வந்து இப்போ அதிகமான இந்த ஸ்பெஷல் சிஎன்சி டூல்ஸ் தேவைப்படுது? இப்போ தமிழ்நாட்டில்ங்களா இல்லை இந்தியா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, ஓகே, ஒசூர், கோயம்புத்தூர். சென்னை ஒசூர் நிறைய தேவை. ஒசூர், பெங்களூர் ஸ்பெஷல் டூல்ஸ் வந்து உங்களுக்கு அதிக தேவை. ஓகே ஓகே, ஸ்பெஷல் டூல்ஸ் தேவைப்படுது. திருச்சி தேவைப்படுது சார். ஓகே. அதை விட்டால் கேரளா. ஓகே, கேரளால எந்த ஊர் அதிகமாக வாங்குறாங்க இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம்? ஏன்னா இண்டஸ்ட்ரியில் எங்க அங்கே வளர்ந்து இங்கே வந்து கவர்மெண்ட் செக்டர் அங்கே அதிகம் சார். ஓகே, கவர்மெண்ட் செக்டர் வந்து இன்ஜினியரிங்ல அதிகமா இருக்கு. இன்ஜினியரிங் இருக்கிறாங்க கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல கேரளா இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ அதுவும் இல்லாமல் கர்நாடகா சப்ளை பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒசூர் ஏன்னா ஆட்டோமொபைல் தான் ஹப், இந்தியாவுடைய ஹப். ஆட்டோமொபைல் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து ஒசூர்ல இருக்கு. ஒசூர் தான் வந்து ஒசூர்ல வந்து நல்ல ஒரு டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஏரியா. சென்னை அது மாதிரி ஏரியாக்கெல்லாம் கொடுக்கல. ஏன்னா எல்லாமே ஸ்பெஷல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யாருனாலும் ஸ்பெஷல் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் அவங்களோட டிசைனை கொடுங்க. மோகன் சார் வந்து அது ஹேவ் இன்ஹவுஸ் டீம், அவங்களே உள்ள முடிச்சு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக உங்களுக்கு கொரியர் உங்கள் வீட்டுக்கே உங்கள் கம்பெனிக்கே வந்து சேரும்னு சொல்கிறாரு சார். கூடி சீக்கிரமாக கோயம்புத்தூர், தமிழ்நாடு, சவுத் இந்தியா இல்லாமல் உலகம் முழுவதும் நீங்கள் சப்ளை பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது சிஎன்சி சம்மந்தப்பட்டு டவுட் இருந்து ஸ்பெஷல் டூல் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலும் மோகன் சார் அவர் ஃபோன் பண்ணுங்கள், இல்லை நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் கேளுங்க, அவங்க மெயில் ஐடி கூட தந்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸை கொடுங்க, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அவர்கிட்ட ஃபினிஷ்டு ப்ராடக்டை வாங்கிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக எப்போ வேணால் கூப்பிடலாம் சார். எந்த டவுட்னாலும் கூப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.